இந்த மாசம் 9ஆம் தேதி, அதாவது வேட்பாளருடைய இறுதி கட்டம் செய்கின்ற நாள் அன்று பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு தன்னுடைய கூட்டாளிகளான குவிண்டன் தாஸ், ஷாஜகான் மூலமாக ஒரு பேட்டி கொடுக்க வச்சிருந்தார். ஏற்கனவே நான் பல முறை பத்திரிகையிலும் சொல்லியிருக்கேன், பேஸ்புக்லயும் போட்டிருக்கேன். ஒரு நிலாபகரிப்பு கும்பல் சென்னை அதை சுற்றி உள்ள இடங்களில் 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை போலி ஆவணம் செய்து அதன் மூலம் நிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதுல குறிப்பா நீங்க துறைமுக தொகுதி மட்டும் பாத்தீங்கன்னா 15 இடங்கள், அதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 200 கோடி ரூபாய். இதனுடைய முதல் கட்டமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பில்டிங்க்கு 3வது பில்டிங் தள்ளி இருக்கு, 43 ராஜாஜி சாலை, 2700 ஸ்கொயர் ஃபீட். சந்தை மதிப்பு பாத்தீங்கன்னா 6 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து. அந்த சொத்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்தை சார்ந்தவர்களுடைய சொத்து. அவங்க அங்க ஒரு வாட்ச்மேனை போட்டு ரொம்ப நாளா அதை வச்சுட்டு தான் அவங்க ஃபேமிலி டிஸ்பியூட் எல்லாம் செட்டில் ஆகி வர டைம்ல இவங்க போலி ஆவணம் தயாரித்து அதுல அத்துமீறி உள்ள நுழைந்து அந்த வாட்ச்மேனை பணம் கொடுத்து திருத்தி விட்டு அந்த இடத்தையே பாத்தீங்கன்னா 3 அடுக்கு மாடி இருந்த பில்டிங்கை தரமட்டமா இடிச்சு அதுல இருக்கிற பொருட்களை எல்லாம் சூறையாடி கொள்ளையடித்து சென்றிருக்கிறார். ஆனா அவரு சேகர் பாபு தன்னுடைய கூட்டாளிகளான குவிண்டன் தாஸ், ஷாஜகானுடைய பேட்டியில பாத்தீங்கன்னா, நான் ஏதோ நில அபகரிப்பாளர் மாதிரி அவர் சித்தரிக்கிறார். ஒரு முயற்சி. இந்த இடத்த அவர் சொல்றாரு, நான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறேன். இந்த 2017 பாத்தீங்கன்னா இசி அகர்வால் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரபல சுப்ரீம் கோர்ட் ஆயர் நம்மளுடைய காவேரி வழக்குகள் சம்பந்தமாக அவர் ஆஜராயிருக்கார் கவர்மெண்ட் சார்பா. அவ்வளவு பெரிய வழக்கறிஞருடைய குடும்பத்திலிருந்து தான் நம்ம இந்த சொத்தை வாங்கியிருக்கோம். அவரும் ஒன் ஆஃப் தி செல்லர் நமக்கு வித்திருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு போலி ஆவணம் கேட்டா நாங்க உயில் எழுதி வச்சிருக்காங்க எங்களுக்கு சொல்லி, சரி நாங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க, 2 கோடி இல்ல 3 கோடி கொடுங்க, சந்தை மதிப்பு தான் 6 கோடி 8 கோடி இருக்கு சொல்லி எல்லாரையும் மிரட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது நானும் ஒருத்தன் தான். இது நிலைமை இப்படி இருக்க, இது குறித்து பார்த்தா தொடர்ச்சியா நம்ம அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு, முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம். ஆனா இது வரைக்கும் அவர் இதுக்காக செவி சாய்க்கவும் இல்லை. இங்க இருக்கின்ற அமைச்சரும் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. எங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாம் என்னன்னு சொன்னா, சேகர் பாபு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஷாஜகான், குவிண்டன் தாஸ் போன்ற நில அபகரிப்பாளர்களுடைய துணையோடு போலி ஆவணங்கள் தயாரித்து நில உரிமையாளர்களை மிரட்டுவது, மிரட்டி பணம் பறிப்பது. அந்த பணத்தை முதலமைச்சருக்கு கொடுக்கின்ற காரணத்தினால் முதலமைச்சர் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இதை காதல கூட வாங்கிக்கிறது கிடையாது. நாங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்றோம். 10,000 கோடி ரூபாய் சொத்து தமிழகம் முழுவதும் அவங்க அபகரிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி, ஆனா அதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா அவர் குவிண்டன் தாஸ் சொல்றாரு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு
உயிர் கொடுத்திருக்காங்கன்னு. ஆனா அந்த குவிண்டன் தாஸ் மீது 2 நில அபகரிப்பு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் கோர்ட்ல இன்னைக்கு நடந்துட்டு. நான் வேணா அதை வெளியிடுறேன். அதே போல ஷாஜகான் அந்த பேட்டியில சொல்றாரு, நான் பிசினஸ் மேன், கப்பல் தொழில் செய்யறவன். அவர் மீதும் ஒரு நில அபகரிப்பு வழக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல இன்னும் நிலவில் இருக்கு. இதே B1 ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டக்காய் கேஸ் இருக்கு. ஒருத்தரை அடிச்சு 5,000 நகையை அபகரிச்சதா FIR ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நாட்டுல என்னமோ ஒரு யோகியர் மாதிரியோ, நாங்க வந்து யோகிஸ்தர்கள், எங்க மீது வேணும் என்று குறை சொல்றாருன்னு சொல்றாங்க. என்கிட்ட எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கு. இது முழுக்க பாத்தீங்கன்னா ஊரை மிரட்டி கொள்ளை அடிப்பதற்கு நடைபெறுகின்ற ஒரு முயற்சி தான் இது. இதுல துரதிருஷ்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல முதலமைச்சரும் சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு, இந்த தொகுதியினுடைய MLAவும் மந்திரியா இருக்காரு, அவரும் சம்பந்தப்பட்டு இருக்காரு. ஏன்னா பெரிய தொகை, பெரிய பணம் வருது, சுலபமா வருது, கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. போய் மிரட்டினா மாறோடைய மிரட்டினா துணி கொடுக்குறான். என்னப்பா லிட்டிகேஷன். இதுக்கு உடனே யாருன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் கமிஷனர் அருண், கார்பரேஷனுடைய கமிஷனர் குமரகுரு. ஒரு டெமாலிஷன் ஆர்டர் வாங்காம ஒரு பில்டிங்க, இந்த மெயின் ரோட்ல இருக்கிற பில்டிங்கை இடிக்கிறாங்க. 1 மாசமா இடிக்கப்படுது. ஆனா அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துக்கு இல்லை. என்ன ஒரு நம்ம வேதனைக்குரிய விஷயம் சொன்னா, போலீஸ் ஜீப்போ காவலோட நின்று இடிக்கிறாங்க. அப்ப என்னன்னா போலீஸ் துணையோட தான் அந்த பில்டிங்கே இடிக்கப்படுது. இவ்வளவு அத்துமீறல், அராஜகம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நாங்க வந்து ஒரு மனக்குமரோட தான் சொல்றோம். நீங்க சொத்து வாங்கினா எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சொத்து வாங்குறப்போ இப்படிப்பட்ட தொல்லைகளை கொடுப்பதற்கு என்று ஆளுங்கட்சியினர், அதுவும் முதலமைச்சரும் ஒரு அமைச்சரும் செயல்படுகிறார் என்று சொன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க, சாதாரண ஒரு குடிமகனுடைய நிலவரம் என்ன. இந்த சொத்து விவகாரத்துல ஏதோ ஒரு வகையில ஆம்ஸ்ட்ராங் இடையூறா இருந்திருக்கிறாரு. அது அடுத்த கட்டமா வெளியேற. இந்த சொத்துடைய அபகரிப்புல, நில அபகரிப்புல ஆம்ஸ்ட்ராங் வந்து இவங்களுக்கு வந்து தடைக்கல்லா இருக்கிறாரு. முதலமைச்சருக்கோ சேகர்பாபுக்கோ தடையா இருக்கின்ற காரணத்தினால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அடுத்து தடையா இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா, இதே பகுதியில் இருக்கின்ற காக்காதோப்பு பாலாஜி. சம்பந்தமே இல்லாம கூட்டு போய் என்கவுண்டர் பண்றாங்க. என்கவுண்டரே இல்லை, அது இவர்களுக்காக நடத்தப்பட்ட கொலைதான். அது இந்த விஷயத்தை மறைக்கணும் என்பதற்காக செய்யப்பட்ட கொலைதான். மூணாவது, இந்த விஷயத்த கையில நான் எடுத்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, எனக்கும் அச்சுறுத்தல். யாரு மூலியமானு பாத்தீங்கன்னா, என்னுடைய உறவினரிலே ஒண்ணு வந்து தருதலையா இருக்குது. அந்த தருதலையை விட்டு என்கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி அவனை வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட வைக்கிறாங்க. ஒரு நாள் போன்ல பேசி எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறான். என்ன வா ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான். ஆனா என்னவோ நல்ல காலம் நான் அந்த இடத்துக்கு போல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தகாத வார்த்தையில பேசுறான். நான் வந்து உன்னை கொலை பண்ணிடுன்னு சொல்றான். இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 5ஆம் தேதி. நான் 11ஆம் தேதியே கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா ஃபாலோ பண்றேன் அந்த தரணிகுமார் என்ற நபருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த போலீஸ் வந்து மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் ஒரு 10 முறை நான் கடிதம் எழுதியிருப்பேன், 10 முறை நான் நேரில் போய் சந்திச்சிருப்பேன். ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன பதில் கூட கொடுக்காதவர் பாத்தீங்கன்னா அந்த DC பாஸ்கரன். அதே போல இங்க இருக்கிற DC சுந்தரவடி, அருண், இந்த 3 பேருடைய காம்பினேஷன் இருக்கு பாருங்க.
ஒட்டுமொத்த வடசென்னையை ரூட் அடிக்கிறது தான் இவங்களுடைய வேலையே. அருண், அங்க இருக்கிற டிசி பாஸ்கர், இங்க இருக்கிற டிசி சுந்தரவடிவேல், இந்த 3 பேருடைய கூட்டணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வடசென்னையை ரூட் பண்றதுதான். அதுக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கின்ற அமைச்சர் சேகர் பாபு. அதுக்கு ஆசீர்வாதம் உறுதுணையாக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர். நான் கேக்குறேன், நீங்க அடிக்கின்ற கொள்ளையடித்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு தடையாக இருப்பவர்களை கொலைதான் செய்வது முடிவு என்று சொன்னால் இது என்ன ஆட்சியா காட்டாட்சியா? நம்ம எங்க இருக்கிறோம்? நீங்க சிந்திச்சு பாருங்க. முதலமைச்சரும் அமைச்சரும் கொள்ளை அடிப்பதற்கு ஊர்ல இருக்கிறோம்னா கொலைதான் பண்ணி வாழணும்னு சொல்லி சொன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா பேசல, உணர்ச்சி பொங்க பேசுறேன். இந்த நாட்டினுடைய குடிமகனா இருந்து பேசுறேன், ஒரு பாதிக்கப்பட்ட மனிதனாக இருந்து நான் பேசுறேன். ஆனா இதுவரை சட்ட ரீதியாக எவ்வளவோ நாங்க போராடிட்டு இருக்கோம். கடிதம் அனுப்புறோம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்கிறோம், பதில் கிடையாது. அவரு டிசிக்கு கேட்டோம், பதில் கிடையாது. கார்பரேஷன் கேட்கிறோம், பதில் கிடையாது. எதுக்குமே பதில் சொல்லாம நம்ம கொடுத்திருக்கின்ற புகார் மீது இல்ல ஒண்ணு நான் கொடுத்தது பொய்யான புகார் அப்படின்னா இந்த லெட்டர் கொடுங்க, நாங்க தீர விசாரிச்சுட்டோம், நீங்க சொல்றதெல்லாம் பொய், உண்மைக்கு மாறா இருந்து சொல்லி நீங்க சொல்லுங்களேன். ஆனா நிச்சயம் சொல்வேன், 4ஆம் தேதி மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள். அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக அமர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் வைக்கப்படும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணவன் சிறைசாலை சென்றுதான் ஆகணும். இதுதான் உலக நீதி. அதனால முதலமைச்சருக்கும் சொல்லுவேன், இங்க இருக்கின்ற அமைச்சர் சேகர் பாபுக்கும் சொல்லுவேன், தங்களை திருத்திக் கொள்ளுங்கள். கொள்ளை அடிப்பதற்கு எந்த அளவிற்கு வேணால் போகலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு தொடருமே. ஆனால் இலங்கையில ராஜபக்சேக்கு என்ன நடந்ததோ அதுதான் ஒரு நாள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அரங்கேறும். உங்களுடைய கேள்வி சார். நான் வேற ஏதாவது சொல்லணுமா? நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சேன். யாரு சார்? இல்ல சார், யாரு சொல்றான்னு கேட்டேன். யாருடைய பூர்வீக சொத்து இல்லைன்னு சொல்றாங்க. யாருக்குன்னு? அவங்களுக்குன்னா யாருக்குன்னு? அதுக்கு ஒரு நிமிஷம் யாருக்குன்னு திருப்பி இப்போ நீங்க இல்ல வட மாநில ஆளுக்கு பேசுறீங்களா இல்ல சாம்பர்ஸ்க்கு சம்பந்தமா பேசுறீங்களா? சாம்பர் சம்பந்தம். ஓகே, குட், நல்ல கேள்வி. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க கேக்குறதால சொல்றேன், இவ்வளவு விவரம் சொல்றேன். 2006 ஜோசப் சேம்பர்ஸ் என்றவரு இவருக்கு குவிண்டன் தாஸுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாரு. 2008-7 அவர் இறந்துறாரு. இறக்குறப்பயும் அவங்க மீது 2 நில அபகரிப்பு வழக்கு போடப்பட்டிருக்கு. இன்னொன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, ஜோசப் சேம்பர்ஸ் அவரு உண்மையான வாரிசே இல்லைன்னு சொல்லி அவர் மீது வழக்கே பதிவு செய்யப்பட்டு நீ வாரிசே இல்லாத. அதுக்கப்புறம் குவிண்டன் தாஸ் என்ன பண்றாரு, அந்த உயிரை கொண்டு போய் ப்ரொவைட் பண்றாரு. ப்ரொவைட் 2010 ப்ரொவைட் ஆயிடுது முதல் தடவை. 2011 அப்பீல் போறப்போ ப்ரொவைட் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் டிஓஎஸ் மாறுது. டிஓஎஸ் ஒரிஜினல் அப்ளிகேஷனா மாறுது. டிஓஎஸ் பாத்தீங்கன்னா 2018 ஒரு தெளிவான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க.
அதுல வந்து இது ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா உயிர் உனக்கு சொந்தம் இல்லை என்பது இன்றைய நாள் வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்படுது. நீ நல்லவனா தான் என்ன பண்ணிருக்கணும், 2018 உனக்கு வந்து இதுவாயிருந்துச்சுன்னா அன்னைக்கு அப்பீல் போயிருக்கணும். அப்பீலும் போட. ஆனா ஊராருக்கு தொந்தரவு கொடுத்துருக்கீங்கன்னா அப்படின்னா அர்த்தம். அப்ப இதை வச்சு மிரட்டி அரசியல்வாதியை வச்சு துட்டு பறிக்கணும். அதுதான் நோக்கம். போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, போலீஸ் அதிகாரி சொல்றது செய்வாங்க அப்படின்றது அர்த்தம். ஆனா இவங்க தெளிவா சொல்றேன்னு, உங்களுக்கு 2018 தீர்ப்பே வழங்கப்பட்டுருச்சு. அந்த உயிர் என்பது போலியான உயிர் என்று தீர்ப்பே வழங்கப்பட்டுருச்சு. இத்தீர்ப்பு 2018 வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிருக்கணும், நேர்மையானவனா இருந்தா அப்பீல் உடனே போயிருக்கணும். ஏன் அப்பீல் போகல? இன்னைக்கு என்ன இது 8 வருஷம் அப்பீல் போகல. அப்பீல் போகாம காத்துட்டு இருக்கிற. ஏன்னு சொன்னா அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி இருக்குன்றப்போ இந்த நில அபகரிப்பு என்பது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு அவங்க மீது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால பயத்தோடு இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் வந்து திமுக வந்த உடனே இந்த கும்பல் திருப்பி வந்து வேலையை செய்ய ஆரம்பிக்குது. செய்ய ஆரம்பிக்கிறப்ப உட்கார்ந்து பேசுது. இவ்வளவு 10,000 கோடி ரூபாய் சொத்துக்கு வந்து நான் ஒரு பேப்பர் வச்சுக்கிறேன், வெள்ளை பேப்பர்ல. இதுல வந்து நீங்க வந்து நான் இந்த ஆட்கள் போய் மிரட்டுறேன், நீங்க எனக்கு போலீஸ் மட்டும் எனக்கு உறுதியா இருந்தா போதும், போலீஸ் கிட்ட தான் ஓடி வருவாங்க, போலீஸ் கிட்ட உறுதியா இருந்தா போதும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுறாங்க, அவ்வளவுதானே. சரி, இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் சார் சொந்த இடம்ன்றதால தைரியமா இருக்கிறோம். இதே பில்டர் வாங்கி தான் என்ன பண்ணிருப்பான், அவன் வந்து வட்டி கணக்கு தான் போடுவான். ஒரு ப்ராஜெக்ட் போடுறோம், 10 கோடி ரூபாய் போடுறோம், எது 1 வருஷம் டிலே ஆயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு கஷ்டம். எதுக்குப்பா முன்ன பொண்ணை கேட்கறது கொடுத்துருப்பா, அதுதான் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கான முயற்சி தானே. இதுக்காக இந்த அரசு இருக்கு, இதுக்காக ஒரு முதலமைச்சர் இருக்காரு, இதுக்காக ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. ஏதோ சினிமா படத்துல வர மாதிரி புத்தம புத்துற மாதிரி வேஷம் போட்டு, சாமியார் மாதிரி வேஷம் போட்டு சுத்துறாரு. இது நியாயமா, அடக்குமா கேக்குறேன், சொல்லுங்க. அங்க வயிறு எரிஞ்சு பேசணும். உண்மையிலே சொல்றேன், வயிறு எரிஞ்சு பேசுறோம். உழைச்சி சம்பாதிக்க கத்துக்குங்க, ஊரை கொள்ளடிச்சு சம்பாதிக்க ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை இருக்கும், அதுக்காக ஊர் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுதான் ஓட்டணுன்றது அவசியம் இல்லை. வேற ஏதாவது சொல்லுங்க சார், கேளுங்க சார். சார் எழுந்து வந்து போக்கஸ்டா இருக்கு சார். நான் ஒரு இஷ்யூ மட்டும் தான் சார் எடுத்துருக்கேன், அவருடைய இஷ்யூஸ் எல்லாமே போல. ஆனா ஒன்று சொல்றேன், சில யூடியூப் எல்லாம் நம்ம கவனிக்கிறப்ப பாத்தீங்கன்னா காவல்துறை மீது இருக்கின்ற நம்பிக்கையே நமக்கு வந்து சுத்தமா போயிடுது. நீங்க பாத்தீங்கன்னா அருணை பத்தி வர குற்றச்சாட்டுலாம் பாத்தீங்கன்னா பார்லாம் கூட அவர் வந்து பார்ட்னரா இருக்கிறாரு, பல பார் சொந்தமா இருக்கு, இப்படி எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து பேசக்கூடிய அளவு இல்லை. ஒண்ணு மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன், அவரு கருணாநிதி இருக்கிறப்போ சொன்னாரு, அவர் ஆட்சி காலத்திலே சொன்னாரு, காவல்துறையினுடைய ஈரல் வந்து கெட்டு போச்சுன்னு சொன்னாரு. ஆனா ஸ்டாலினுடைய காலத்துல பாத்தீங்கன்னா காவல்துறை ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதிமுக ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா, எடப்பாடியோட ஆட்சியில பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையாக போற்றப்பட்ட போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பணம் கொடுத்தால் கொலையும் செய்வோம் என்ற அளவுக்கு துணிகிறார்கள். இதுதான் உண்மை, யதார்த்த உண்மை. பணமும் உத்தரவும் வந்தால் நாங்கள் கொலையும் செய்ய துணிவோம், அதற்கு என்கவுண்டர் என்ற ஒரு போர்வையை போர்த்தி விடுவோம் என்று காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது உள்ளபடியே பாத்தீங்கன்னா மிகவும், நான் சொல்லிடுறேன், முன்னாடி சொல்லுவாங்க பீகார் எங்கெங்கோ ஒப்பிடுவாங்க, இப்ப அதெல்லாம் ஒப்பிட வேணாம், இந்த தமிழ்நாடே போதும். நான் கேக்குறேன், ஒரு 6 மாசமா நான் போராடிட்டு இருக்கிறேன் இந்த விஷயமா. ஏன் முதலமைச்சருக்கு வந்து என்ன அவருக்கு நேரம் இல்லை, கூப்பிட்டு விசாரிக்கலாமா? இல்ல உளவுத்துறை என்ன பண்ணுது?
கூப்பிட்டு விசாரிக்கலாமே, இது என்ன உண்மையா, இது என்ன இப்படி இருக்கு, பல ஆயிரம் கோடி சம்பந்தப்பட்ட சொத்துன்னு சொல்றாங்களே, என்ன விஷயம் கேட்கலாமா இல்லையா? எது அவரை தடுக்குது? நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுல பாருங்க, ஏற்கனவே ஆம்ஸ்டாங் போல, அதுக்கப்புறம் காக்கா தோப்பு பாலாஜி, அதுக்கு அடுத்து எண்ணெய் தூக்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு விளையாட்டா இருக்கும், நாளைக்கு அதனுடைய சம்பவங்கள் நடக்கிறப்பதான் உங்களுக்கு தெரியும். சார் நான் தான் கம்ப்ளைண்ட் சார், என் மச்சான் மூலியமா தான் ஒரு தருதல இருக்கிறான், அவனுக்கு வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இளம் பெண்களை மயக்கி அவங்கள போதைக்கு அடிமையாக்கி இந்த மாதிரி வசதி படைச்ச ஆட்களுக்கு அவங்கள பண்ணி இருக்கிறது தான் வேலை. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, உதயநிதிக்கு பல தம்பிகள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த தம்பிகள ஒரு தம்பி இந்த தம்பி, புரியுதா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நாகரீகமா சொல்லி இருக்கிறேன். பல தம்பிகள் இருக்காங்களா, அந்த தம்பிகள்ல ஒரு தம்பி இந்த தம்பி. ஆமா சார், இந்த இடம் பிரச்சனை தான் சார். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு சார், 10,000 கோடி இருக்கு சார். இது மாதிரி 10 பேர் சார், 1 லட்சம் கோடி சார். 1 லட்சம் கோடி நீ மறுபடியும் துட்டு வாங்கினா எவ்வளவு சார் வரும் உங்களுக்கு? அதுக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் உட்கார வச்சுருக்கீங்கன்னு சொன்னா, நான் தான் ஆளினால் அழகராஜா, சென்னையே பாத்துக்கிறேன்னு சொல்லி சுத்திட்டு வந்தா என்ன அர்த்தம்? நான் கேக்குறேன், இவ்வளவு தைரியம் எப்படி ஒரு அமைச்சருக்கு வருது? எங்க இருந்து வருது? முதலமைச்சருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால வருது. நான் கேக்குறேன், அப்ப முதலமைச்சர் அவர் எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தி வச்சிருக்கின்ற காரணத்தினாலதான், திருப்பி சொல்றேன், எல்லா வகையிலும் முதலமைச்சர் எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தி வச்சிருக்கிற காரணத்தினால்தான் சேகர் பாபா கார்லயே கூட்டு போறாரு. அவர் கை தட்டி டான்ஸ் ஆனா இவரு டான்ஸ் ஆடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தான் நம்ம வச்சுருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அவர் கை தட்டி டான்ஸ் ஆனா இவரும் டான்ஸ் ஆடுறாரு கூட. சார் 6 மாசமா புகார் கொடுத்து வச்சிருக்கதான் சொல்ற. தரணிக்குமார் எனக்கு மிரட்டல் விட்டான்னு சொல்லிட்டு 5/11 2025 நடந்தது. 6/11 கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப இதுல ஒரு ஏதாச்சும் உண்மை பாருங்க. என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அந்த ரைட்டர் வந்தாங்க. வந்தப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை எடுத்து மேல போட்டாங்க. அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை நான் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, 5ஆம் தேதி 4 மணிக்கு அந்த தரணிக்குமார் என்பவர் பாத்தீங்கன்னா, இவரோட சேகர் பாபோட 2 தடவை தொடர்ந்து கொண்டிருந்தார். அந்த சிடிஆர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா, 5ஆம் தேதி நைட்டு என்கிட்ட பேசுறான். 4 மணிக்கு பாத்தீங்கன்னா 2 முறை சேகர் பாபுட பேசுறா. சேகர் பாபுட போன் பண்றா, கட் பண்றாரு. போன்ல பேசல. அப்போ அவன் போன் பண்ணா இன்ட்டு போடுது, வேற நம்பர் கூப்பிடு வரா என்னன்னு தெரியல. அவர் விசாரிச்சாதான் தெரியும். அவருக்கும் தரணிக்குமாருக்கு என்ன உறவுன்றது அவர் விசாரிச்சாதான் தெரியும். அவருக்கே அவன் போன் பண்ணி இருக்கிறான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளாம்பாக்கம் கடைகள் சம்பந்தமா பாத்தீங்கன்னா, வண்ணாரப்பேட்டையில கிட்டத்தட்ட ஒரு 3 பேர், எனக்கு தெரிஞ்சு 3 பேர்கிட்ட பணம் வாங்கிருக்கான். 3 லட்சம் சொல்லி தரணிக்குமார். அந்த கடையை போய் திறந்தே காமிச்சிருக்கான். கிளாம்பாக்கத்தில் உள்ள கடைகள் திறந்து காமிச்சிருக்கான். அவங்க கம்ப்ளைண்டாவும் கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகும். இது வரைக்கும் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படல. நீங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க. போலீஸ் துறையே பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையா இருக்கு. சட்டம் என்பது சமங்க. நானா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் சமமா தானே இருக்கணும். தப்பு பண்ண மீது நடவடிக்கை எடுக்கணும். நான் தப்பு பண்ணாலும் எடுங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரே வரியில சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மாறிடுச்சு.
அதனுடைய பாதுகாவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான். சமூக விரோதிகளுடைய பாதுகாவலரா இருக்கிறாரு. சமூக விரோதிகளுடைய கூடாரமா தமிழகம் மாறியது இந்த 5 ஆண்டு கால இதுல. இதற்கெல்லாம் 4ஆம் தேதி ஒரு நல்ல மாற்றம் வரும், ஒரு நல்ல விடிவு வரும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது இதற்கெல்லாம் நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு காணப்படும். ஏற்கனவே சொல்லியிருக்காரு 297 கடைசியா பாத்தீங்கன்னா இந்த 3 சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் நடமாட்டம், இது 3ம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் உள்ள ஒரு துறையை உருவாக்கி இது 3ம் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் சொல்லி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நிச்சயம் அவரால் தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். சாதகமாக போகுது, 3 பேருக்கு சாதகமா போட்டீங்க, அவரையும் விட்டீங்களப்பா. அவருக்கு ஒருத்தர் யாராவது ஒரு டிவி போட்டுருக்கலாமா? ஏன் சார் திமுக அல்ல யார் சார்? சார் நீங்க பழைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா 1998 பாராளுமன்ற தேர்தல் அம்மா என்டிஏவோட கூட்டணி வைக்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்க? 33 இடத்துல திமுகவும் தமாகவும் தான் ஜெயிக்கும், வெறும் 6 இடத்துலதான் அதிமுகவும் பிஜேபி ஜெயிக்கும் சொன்னாங்க. ஆனா அம்மா நம்பிக்கையோட சொன்னாங்க நிச்சயம் தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக அமையும் சொன்னாங்க. பாத்தீங்கன்னா 30 இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபி தான் ஜெயிச்சது. வெறும் 9 இடத்துலதான் திமுகவும் தமாகவும் ஜெயிச்சது. அதே போல நீங்க 2011 2016 எடுத்து பாருங்க, பெரும்பான்மை என்ன சொன்னாங்க? எல்லாரும் சொன்னது திமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக எதிர்கட்சியா தான் இருக்கும்னு சொன்னாங்க. நான் மீண்டும் உங்கள்கிட்ட நான் நினைவூட்ட கடமைப்பட்டுக்கிறேன். 2016 எல்லாருமே சொன்ன ஒரே கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக எதிர்கட்சியா தான் வருவாங்க அம்மா. ஆனா ஒன்னே டைம்ஸ் மட்டும் 139 இடம் வரும்னு சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 134 இடத்துல அம்மா ஜெயிச்சாங்க. அதுதான் மீண்டும் திரும்ப போகுது. 2016 டைம்ஸ் நவ் சொன்னதுதான் மீண்டும் நடக்க போகுது. நீங்க பாருங்க, இது கூட நீங்க பாருங்க. நான் என்கிட்ட நிறைய நான் எடுத்து பார்த்தேன். 2017 பாத்தீங்கன்னா யூபியில அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறப்போ எக்ஸிட் போல் தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னா கொங்கு இதுதான் சட்டசபை தான் அமையும், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்லி போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2017 சார் நீங்க தான் கேள்வி கேட்டு கொண்டுட்டு 2017 யூபியில பாத்தீங்கன்னா தொங்கும் சட்டமன்றம் தான் அமையும்னு சொன்னாங்க. ஆனா பிஜேபி 312 வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி கொடுத்து. அதே போல சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா 2023 எல்லாரும் சொன்னாங்க காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் 35 சீட்டு தான் வந்தது, பிஜேபி 54 சீட்டு வந்திருக்கு. அதே 2024 ஹரியானால பாத்தீங்கன்னா அதே எக்ஸிட் போல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஓட்டு என்றப்போ பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைக்குது. அதே போல லோக்சபா தேர்தலில் பாத்தீங்கன்னா 2024 என்டிஏக்கு பாத்தீங்கன்னா 400 ஜெயிக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா 293 தான் ஜெயிச்சு உண்மையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா. அதே போல ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா என்டிஏ தான் 42 சீட்டு ஜெயிக்கும், நெக் டு நெக்குனாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சது, இந்திய கூட்டணி ஆட்சி அமைச்சது. என்டிஏ பாத்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சது, 24 சீட் தான் அதனால கருத்து கணிப்பு எல்லாமே உண்மையானதாக வரலாறு இல்லை, அதுக்கு எதிர்மறையா அப்படியே வந்திருக்கு. இது நான் ஆல் இந்தியாவிலும் பேசுறேன், நம்ம தமிழ்நாட்டிலையும் பேசுறேன். தமிழ்நாட்டுல 2016 பாத்தீங்கன்னா டைம்ஸ் நவ் தவிர்த்து எல்லோரும் சொன்னது ஆளுங்கட்சியாக போகிறது திமுக தான்,
அதிமுக எதிர்கட்சியில தான் வரிசையில் அமரும்னு சொன்னாங்க. ஆனா வரலாறு மாறியது. அதே போல இன்றும் பெரும்பான்மை திமுக சொல்றாங்க. டைம்ஸ் இன்னைக்கும் சொல்றாங்க அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி. அந்த 2016 வரலாறு 2026 நடக்க போகுது. நிச்சயம் ஒரு நல்ல ஆட்சி மலரும். அந்த எடப்பாடி அவர்கள் தலைமையிலே அந்த நல்ல ஆட்சி நிச்சயம் தமிழகத்திலே அமையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்